திண்டுக்கல் நீட் தேர்வு அனுமதி அட்டையில் விலாசம் தவறாக கொடுத்ததால் மாணவரின் பெற்றோர்கள் தேர்வு மையத்தை தேடி அலையும் நிலை ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 7 இடங்களில் மொத்தம் 3023 நீட் தேர்வர்கள் தேர்வெழுதுகின்றனர். இதில் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே உள்ள புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் 480 மாணவ மாணவிகளும், திண்டுக்கல் பழைய நீதிமன்றம் எதிரே உள்ள புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 480 மாணவ மாணவிகளும் தேர்வு எழுதுகின்றனர். இந்நிலையில் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் தேர்வுக்கு எழுத வந்த குஜிலேம்பாறை கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த மாணவி ஒருவருக்கு பள்ளியின் பெயர் சரியாக இருந்தது. ஆனால் விலாசத்தில் பேகம்பூர் என இருந்ததால் அந்த மாணவி மற்றும் பெற்றோர் அந்த பள்ளியை தேடி 1 மணி நேரமாக அலைந்தனர். மீண்டும் மையத்தை கண்டுபிடித்து மணிக்கூண்டு அருகே உள்ள தேர்வு மையத்திற்கு வருகை தந்தனர். அதேபோல் மற்றொரு நபரும் பழைய நீதிமன்றம் எதிரே உள்ள புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் விலாசத்தில் மெங்கில்ஸ் ரோடு என தெரிவிக்கப்பட்டு இருந்ததால் அவர்களும் அந்த மையத்தை தேடி அலைந்து கடைசியாக தேர்வு எழுதும் மையத்திற்கு வந்து சேர்ந்தனர். இது குறித்து மாணவியின் தந்தை விவசாயி பாலு பாரதி தெரிவிக்கும்போது, 1 மணி நேரத்திற்கு முன்பே தேர்வு மையத்திற்கு நாங்கள் வந்ததால் தற்போது சரியான இடத்தை கண்டுபிடித்தோம். தேர்வெழுத குழந்தைகளை அனுப்பி வைத்துள்ளோம் என பெற்றோர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். மேலும் வருங்காலங்களில் சரியான முகவரியை தேர்வு அனுமதி அட்டையில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி பாலு பாரதி கேட்டுக்கொண்டார். குஜிலேம்பாறை தாலுகா கோயிலூர்லேருந்து வர்றான். என் பொண்ணு நீட்டு தேர்வு எழுதுறதுக்காக இங்கே திண்டுக்கல்லில் சென்டர் போட்டிருந்தாங்க. அந்த சென்டரில் அந்த மெசேஜ், எனக்கு வந்த மெசேஜ், பாப்பாவுக்கு வந்த மெசேஜ் எல்லாத்துலேயுமே பேகம்பூரில் இருக்கிற ஸ்கூலுன்னு தான் போட்டிருக்கு. பேகம்பூரில் போய் இப்போ ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்துட்டோம். அதனால் அங்கே போய் பேகம்பூரில் போய் பார்த்தா அங்கே அந்த ஸ்கூலில் திரும்ப இங்கே கோர்ட்டுக்கு பக்கத்தில் தொலைவி, திரும்பவும் இன்னொரு பக்கம் போய் தொலைவி கொண்டு போய் அந்த பாப்பாவை அங்கே பரீட்சை எழுதுறதுக்கு விட்டுருக்கான். என்னென்னா, ஒரு அட்ரஸ் ஒழுங்காக போடுறதுக்கு வழியை காணும். ஸ்கூல் பேர் மட்டும் போட்டிருக்கு. ஆனால் ஸ்கூல் பேருக்கு பின்னாடி பேகம்பூர்னு போட்டிருந்தா எப்படி பேகம்பூருக்கு போய் தொலைவ வேண்டியதாக இருக்குது. நாங்களாம் கிராமத்தில் இருந்து வர ஆளுங்க, எந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படி இருக்க ரொம்ப சிரமப்படுறதா இருக்குது. தமிழ்நாட்டு மாணவர்கள் குழந்தைகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. நிறையா குழந்தைகள் அங்கே வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அந்த நிலைமையில் தமிழ்நாட்டு குழந்தைய ரொம்ப சிரமப்படுறாங்க. அதில் இது மாதிரி அட்ரஸ் குழப்பத்தினால மேலும் டென்ஷன் ஆகி தான் அந்த பிள்ளைய பரீட்சை எழுதுறதுக்கு உள்ளே போயிட்டுருக்காங்க. உடனடியாக இதெல்லாம் சரி பண்ணணும்.